43 நாள் விட்டு பாருங்க, நீங்க எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் தீரும். இதை நான் எழுதி தரேன். ஒரு 100 சாம்பல் எழுதி தரேன். ஏன்னா இதை நான் ஒருத்தருக்கு சொல்லி செஞ்சு சக்சஸ் ஆன விஷயம் இது. கடன் 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 கடன், எப்ப பார்த்தாலும் கடன். எவ்வளவு வருமானம் வந்தாலும் இந்த பக்கம் வட்டி கொடுக்கறதுக்கே சரியா போயிடும். என்ன பண்றதுனே தெரியல, பைத்தியம் பிடிக்குது. எங்கதான் இந்த காசு போகுது தெரியல. இப்படி புலம்புறதுதான் முக்காவாசி பேருடைய வேலையா இருக்கு. ஏன்னா கடன் பிரச்சனை அவ்வளோ மோசமானது. இப்படி கடன் இருக்கு, இது எப்படிதான் கிளியர் பண்றதுன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே கடன் தீர்ந்துருங்க. கடன்னா என்ன? பணம் வந்தால் கடன் தீரும். ஓகேங்களா? இதுக்கு பல தாந்திரிக ரகசியங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றா உடச்சு விடுறேன். அதுல நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ பண்ணுங்க. அது உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்றத பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா இது 100% சக்சஸ் கொடுத்த ஒரு ஃபார்முலாவை தான் உங்ககிட்ட போட போறேன். யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, முதல்ல நீங்க லெதர் பெல்ட், லெதர் பர்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா கடன் இருக்கிறவங்க முதல்ல தூக்கி போட்டு ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அது செட் ஆகல. 16 நாட்கள் தொடர்ந்து 16 டேஸ் கோவிலுக்கு கொள்ளு தானம் கொடுங்க. அப்படியே கடன் தீரும். எப்படி தீர்ந்ததே தெரியல அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து நீங்க யோசிப்பீங்க. அவ்வளவு ரகசியமான விஷயங்கள் இது. அப்புறம் முதல் நாள் என்ன பண்றீங்கன்னா, தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு இதுல தண்ணி எடுத்துட்டு அதுல முழு பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா? முழு பைத்தம்பருப்பை வாங்கி அதுல ஊற வச்சுட்டு மறுநாள் அதை கையில எடுத்து என்னோட கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு புறாவுக்கு சாப்பிட கொடுங்க. புறா அதை சாப்பிட உங்க கடன் தீர்ந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நல்ல வாசனை இருக்கக்கூடிய பூ வாங்கிக்கங்க. உதிரி பூ வாங்கிட்டு தண்ணி ஓடக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அந்த ஓடக்கூடிய தண்ணியில போய் நின்று அந்த பூவை கையில வச்சுக்கிட்டு என்னுடைய கடன்கள் முழுசா தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நீங்க அந்த பூவை விடணும். ஓகேங்களா? எத்தனை நாள் விடணும்னா 43 நாள் விடணும். இது 43 நாள் விட்டு பாருங்க, நீங்க எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் தீரும். இதை நான் எழுதி தரேன். ஒரு 100 சாம்பல் எழுதி தரேன். ஏன்னா இதை நான் ஒருத்தருக்கு சொல்லி செஞ்சு சக்சஸ் ஆன விஷயம் இது. அதே போல கண்டினியூஸா 43 நாள் கோமியம் இருக்குல்ல, மாட்டுடைய கோமியம் ஃப்ரெஷ்ஷா குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள தெளிங்க. பாருங்க, வீடு சுபிக்ஷமா, மகாலட்சுமி குட்டிகளும் காசு எங்கிருந்து வரும் தெரியாது. உங்களுக்கு இருக்கிற கடன்கள் முழுசா தீரும். ஓகேங்களா? அதே போல எப்பெல்லாம் முடியுதோ 11 பால் பேக்கெட், 1/2 லிட்டர் பேக்கெட், 1 லிட்டர் பேக்கெட், ஆனா கணக்கு 11 வாங்கிட்டு கோயிலுக்கு எதுவும் போய் தானமா கொடுத்துருங்க. பார்த்துரு கோயில் பிரதோஷம் எல்லாம் நடக்குது, அந்த டைம்ல ஒரு 11 பேக்கெட் வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க கடன் எப்படி தீருதுன்ற அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா?